இந்த மாதிரி இடத்துக்கு யாராவது போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான இடமும் கூட நான் சொல்லுவேன். கை கால் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா, அங்கங்கே சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னா, நரம்பு சுருண்டுருச்சுன்னா, அந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே வந்து இந்த இடம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நாங்கள் எப்போவுமே ரெகுலராக எங்களுக்கு கை கால் ஏதாவது அடிபட்டுதுன்னா இந்த இடத்துக்கு போனால் தான் எங்களுக்கு சரியாகும். ஸோ அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எங்களோட போகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகை டு புளியம்பட்டி போகிற வழியில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தோட பேரே பார்த்தீங்கன்னா நொச்சிக்குட்டை. அண்ட் இது போகிற வழியில் விவசாயம் பண்ணுறாங்க. இது ஃபுல்லும் கடலக்காய் தான் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, வாழைத்தோட்டம், காய்கறிகள் அத்தனையும் வந்து இங்கே நிறைய ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே எல்லா இடமும் பச்சை பசேல் 2 பக்கமும் அழகாகவும் இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். இது தோட்டத்துக்குள்ளே போகிற வழி. அதாவது இந்த புளியம்பட்டி டு அன்னூருக்கு போகிற ஷார்ட்கட் ரூட்டு. இன்னொரு வழி பார்த்திங்கன்னா புளியம்பட்டி டு திருப்பூர் போகிற வழியிலையும் ஷார்ட்கட் இருக்குது. 2 ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் எந்த ஊரில் இருந்தாலும் எப்படி வேணாலும் போய்க்கலாம். அண்ட் இது போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்க்கவே அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இடத்துக்கு வந்து யாரும் வராதவங்க இருக்கவே மாட்டாங்க. அத்தனை பேர் எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க. எல்லாருமே வந்து சரி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட்டம் தள்ளுங்க. ஒரு நாள் கூட கூட்டம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. நான் எப்போ போனாலும் இந்த இடத்துக்கு வந்து கூட்டம் இருக்கும். நீங்கள் காலையில் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு ரீச் ஆனீங்கன்னா சீக்கிரமாக வைத்தியம் பார்த்துட்டு திரும்பிக்கலாம். லேட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். கூட்டம் வந்து ரொம்பவே வந்துடும். லேட்டாக கூட்டம் அதிகமாகிடும். இங்கே ஒரு 4 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப வருஷத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து நீட்டாக பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னு சரியாக கணிச்சு அந்த இடத்த வந்து ஆயில் போட்டு நீவுறாங்க. இந்த ஆயில் தான் ஸ்பெஷல் இங்கே. ஸோ என்னோடய கணவருக்கு ஷோல்டரும் ஹேண்டும் வந்து நீவணும்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் போய் பண்ணிட்டு வந்தோம். இவர் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. இவங்க அப்பா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு நல்லாவே சரியாகுதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எங்களுக்கும் அப்படி தான் ஆகுது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாதனால அண்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தோம். அண்ட் முட்டை பப்ஸும் சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்தது 8 மணிக்கு வந்து எங்களுக்கே வந்து 11 மணி ஆயிடுச்சு. பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் வந்துட்டே தான் இருக்குங்க. இந்த கோயில் வந்து இந்த மலை கோயில் வந்து ஓதிமலை கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா எல்லா முருகர் கோயிலை விட இதில் இருக்க படிக்கட்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக இங்கே 5 தலை முருகன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி இந்த விளாக் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் நாங்கள் போகிற வழி எல்லாமே கிராமம் தாங்க. இப்படி தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். பச்சை பசேன்னு விவசாயம் செஞ்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் துபாய் வந்து இப்போது 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.